சைமன்னு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட ரஷ்யால ஒரு சின்ன ஊர்ல சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு வரார். அவர் கொண்டு வந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு உணவுக்கே பத்தல. இப்படி ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கிற சைமன் தன்னை விட கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு உதவி பண்றதுக்காக தன்னுடைய குடிசைக்கு அவரை கூட்டிட்டு வரார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. வணக்கம், இது அனிதாவின் மை டியர் கதை, உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட். ஒரு சின்ன குறிப்பு, இந்த கதை 1885 லியோ டால்ஸ்டாய் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. வாங்க கதையை தொடரலாம். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சைமனுடைய வீட்டுல ஒரே ஒரு கம்பளி உடை மட்டும்தான் இருக்கு. அதுவும் ரொம்ப பழசா கந்தலும் பொத்தலுமா இருக்கு. ஒரு நல்ல கம்பளி உடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய மனைவியும் 2 வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவருடைய மனைவி மார்ச்சியோனா அந்த வறுமையிலையும் 3 ரூபல் நோட்டுகள் சேமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் சைமன் தன்னுடைய மனைவி மறைத்து வைத்திருந்த அந்த 3 ரூபல் நோட்டுகளை பாத்துறாரு. உடனே அவருக்கு ஒரு யோசனை வருது. இங்க 3 ரூபல் நோட்டுகள் இருக்கு. நான் செருப்பு தச்சு கொடுத்ததுக்காக வர வேண்டிய பாக்கி 5 ரூபல் நோட்டுகள். அதை வசூல் பண்ணிட்டா மொத்தம் 8 ரூபல் நோட்டுகள் இருக்கும். ஒரு நல்ல கம்பளி வாங்குறதுக்கு இது தாராளமா போதும் அப்படின்னு யோசிச்சார். அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எந்திக்கிறாரு, சாப்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு பழைய கம்பளி ஜாக்கெட்டையும் போட்டுக்கிறாரு. பாக்கெட்ல அந்த 3 ரூபல் நோட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. அதனால ஒரு மரத்துல இருந்து குச்சியை ஒடிச்சு அதை தனக்கு ஊன்றுகோலா பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு வர வேண்டிய பாக்கி பணத்தை முதல்ல வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு போறாரு. ஒருத்தர் அவருக்கு 3 ரூபல் நோட்டுகள் கொடுக்கணும், இன்னொருத்தர் 2 ரூபல் நோட்டுகள். 2 பேருமே மிக சாதாரணமான விவசாயிகள். முதல் விவசாயி வீட்டுல போய் கதவு தட்டுறாரு. ஆனா அவர் வீட்டுல இல்ல, அவருடைய மனைவி தான் இருக்காங்க. அவருடைய மனைவி, என்கிட்ட பணம் இல்ல, அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சைமன் 2வதான விவசாயி வீட்டுக்கு போறாரு. அவரு, இப்போதைக்கு 20 காசுகள் தான் இருக்கு, இதை வாங்கிக்கோ, பாக்கிய அப்புறமா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 20 காசுகளை வச்சு என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் சரி அப்படின்னு சைமன் அதையும் வாங்கிக்கிறாரு. அந்த கம்பளி துணி கடைக்காரன் கிட்ட ஏதாவது கடன் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சைமன் சந்தைக்கு போறார். ஆனா அந்த கடைக்காரர், இல்லப்பா, காசை கொடுத்துட்டு துணியை வாங்கிட்டு போ, கடன் வசூல் பண்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறார். சைமனும் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்புறார். திரும்புற வழியில தன்கிட்ட இருந்த 20 காசுக்கு அவர் ஒரு கப்பு ஓட்கா வாங்கி குடிச்சிடறார். அப்புறம் அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். வழியில கிடக்குற அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாம் தன்னுடைய கையில இருக்கிற குச்சியால அப்படி தட்டிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறார். காலையில எவ்வளவு குளிரா இருந்துச்சு, இப்ப ஒரு கப்பு ஓட்கா குடிச்சதும் குளிரே தெரியல, நல்ல சூடா இருக்கு. எனக்கு எந்த கம்பளியும் தேவையில்லை. ஆனா என் மனைவி தான் கம்பளி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவா. நான் என்ன பண்றது? 20 காசு தான் கிடைச்சது, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்படி பல யோசனைகளோட சைமன் தன்னுடைய வழியில அப்படி நடந்து போயிட்டே இருக்கார். அவருடைய வீட்டுக்கு போற வழியில அங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவம் மாதிரி ஏதோ அவருடைய கண்ணுல படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கிட்ட போய் கொஞ்சம் உற்று பாக்குறாரு. அங்க ஒரு மனுஷன் பனியில உறைஞ்சு போய் உடம்புல துணியும் இல்லாம இருக்காரு. இத பார்த்ததும் சைமன் பயந்துட்டார். யாரோ கொலை பண்ணிட்டு உடம்ப இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா தன்னுடைய வழியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு அவர் மெல்ல திரும்பி பார்க்கும்போது அந்த உடம்பு லேசா அசைற மாதிரி அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, அது மெல்ல திரும்பி இவரை பாக்குற மாதிரி இருக்கு. சைமன் இன்னும் ரொம்ப பயந்துட்டாரு. அடடா, இவருக்கு உயிர் இருக்குது போலயே, நான் திரும்பி போய் பார்க்கலாமா? இல்ல வேணாம், வீட்டுக்கே போயிடலாம். நான் திரும்பி போய் பார்த்தேன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். நிச்சயமா நல்லதில்ல. நான் கிட்ட போனா என் மேல தாவி என் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்னுருவான். ஏதாவது பயங்கரமா நடந்துரும். இவன் யாருன்னு யாருக்கு தெரியும்? எங்க இருந்து வந்தான்னு தெரியலையே. இவனை இப்படியே விட்டுட்டு போனாலும் வேற யாருக்காவது பிரச்சனை பண்ணுவான். உடம்புல ஒரு துணியும் இல்லாம இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா நடக்கிறாரு. திடீர்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு. என்ன சைமன், அங்க ஒரு மனுஷன் சாவ கிடக்குறான், அவனை விட்டுட்டு போறியே.
உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் உன்னைய கொல்ல போறான். ஓ சைமன், உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிச்சு அந்த உள்ளுணர்வு. அதனால சைமன் மெல்ல அந்த உருவத்தை பார்த்து நடக்கிறார். கிட்ட போய் நல்லா உற்று கவனிக்கிறார். அந்த உடம்புல அடியோ காயமோ எதுவும் இல்லை. குளிர்ல உறைஞ்சு போயிருக்கு, அவ்வளவுதான். சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சது. தன்னுடைய கண்களை கூட அவனால திறந்து பார்க்க முடியல. சைமன் கிட்ட போய் அவனை தொட்ட உடனே மெல்ல தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்கறான். அவ்வளவுதான். சைமனுக்கு அவன் மேல ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. உடனே தன்னுடைய அந்த கம்பளி மேலாடையை கழட்டி அவன் மேல போட்டு விடுறாரு. மெல்ல அவனை தூக்கி நிக்க வைக்க முயற்சி பண்றாரு. இப்ப வர வழியில ஒருத்தர் தன்னுடைய ஷூவை தச்சு தரதுக்காக இவர்கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த பழைய ஷூவும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதையும் அவனுக்கு போட்டு விட்டாரு. நண்பா, கொஞ்சம் மெல்ல நடக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் இவர் அப்படியே பரிதாபமா பார்த்தான். ஆனா ஒரு வார்த்தையும் பேசல. இங்க ரொம்ப குளிரா இருக்கு, இங்க இருக்க கூடாது. இந்தா என்னுடைய குச்சிய வச்சு நீ மெல்ல நடக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த பையன் நடக்க ஆரம்பிச்சான். அவன் தள்ளாடாம நல்லாவே நடந்தான். சைமன் மெல்ல அவன்கிட்ட நீ யாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன் எனக்கு இந்த ஊர் இல்ல அப்படின்னு சொன்னான். ஓ, அதுதான் பார்த்தாலே தெரியுதே, எனக்கு இந்த ஊர்ல எல்லாரையுமே நல்லாவே தெரியும். சரி, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு சைமன். யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். யாரும் என்னை அடிக்கல, கடவுள் தான் என்னைய தண்டிச்சிட்டார். அதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான் அந்த பையன். ஆமா, அது சரிதான். கடவுளுடைய திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். சரி, உனக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டாரு சைமன். எனக்கு எல்லா இடமுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். சைமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பையனை பார்க்க கெட்டவனா தெரியல, ரொம்ப தன்மையா பேசினான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சார். சைமன் மெல்ல தன்னுடைய வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சார். அந்த பையனும் அவர் கூடவே நடந்து வந்தார். இப்போ அவருக்கு கம்பளி துணி வாங்க போனதை பத்தி ஞாபகம் வருது. காலையில கம்பளி வாங்கலான்னு வீட்டை விட்டு கிளம்புனேன். கம்பளியும் வாங்கல. பத்தாததுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டி என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேவும் மெல்ல நடக்கிறாரு சைமன். இங்க வீட்டுல சைமனோட மனைவி தன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. விறகுகளை வெட்டி வச்சுட்டாங்க, தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் இரவு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரோ வரமாட்டாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. டவுனுக்கு போனதுனால அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு மீதி இருந்ததெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு சைமனோடைய கிழிஞ்ச ஒரு சட்டையை எடுத்து தச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் புருஷன் நல்லபடியா அந்த கம்பளி துணிய வாங்கி இருப்பாரா, இல்லைன்னா யார்கிட்டயாவது ஏமாந்திருப்பாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், யாரையும் ஏமாத்த மாட்டார். ஆனா ஒரு சின்ன குழந்தை கூட அவரை ஏமாத்திரும். 8 ரூபிள்ஸ், நிறைய காசு. அதை வச்சு நல்ல கம்பளி துணி வாங்கலாம். ஒரே ஒரு கம்பளி ஆடைய வச்சுட்டு போன குளிர்காலத்துல ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எங்கேயும் வெளியில போக முடியாது. வேலைக்கு போகும்போது அவர் அதை போட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் விறகு வெட்டவோ தண்ணி எடுக்கவோ எதுக்குமே நான் வெளியில போக முடியாது. அவங்க ஏமாந்துராம திரும்பி வந்தாலே போதும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே வாசல்ல காலடி சத்தம் கேட்டுச்சு. வேகமா தச்சிட்டு இருந்த ஊசிய அந்த சட்டையிலேயே குத்தி வச்சுட்டு கதவு திறக்க போறாங்க. வாசல்ல 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய கணவர், இன்னொருத்தர் யாருன்னே தெரியல. காலையில தன்னுடைய கணவர் போட்டிருந்த அந்த கம்பளி ஆடைய இப்ப அவர் போட்டிருக்காரு. கையில பாக்குறாங்க, பார்சல் எதுவுமே இல்ல. அவருடைய மனைவிக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. இந்த மனுஷன் கொண்டு போன காசுக்கெல்லாம் குடிச்சே தீத்துட்டாரு போல. நான் நினைச்ச மாதிரியே இவர் ஏமாந்துட்டு தான் வந்திருக்கார். பத்தாததுக்கு கூட வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காரு. அவனும் என்ன குடிக்காரனாதான் இருக்கும். பாரு, மேல ஒரு சட்டை கூட இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா இருந்தாங்க சைமனோட மனைவி. சைமனுக்கும் தன்னுடைய மனைவி ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் அது கண்டுக்கிடாத மாதிரி தான் கூட்டிட்டு வந்த பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு. அப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட வந்து சாப்பாடு ரெடியா இருந்தா எங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொன்னார். அவருடைய மனைவி ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்த விட்டு அவங்க அசையவே இல்லை.
சைமனுக்கு தன்னுடைய மனைவி ரொம்ப எரிச்சலா இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அவர் மறுபடியும் கவனிக்காத மாதிரி இருந்துக்கிறார். தான் கூட்டிட்டு வந்த அந்த இனம் தெரியாத ஆள்கிட்ட போய், நண்பா உட்காருப்பா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் தன்னுடைய மனைவி கிட்ட போய், மச்சியானா நீ எதுவும் சமைக்கலையா அப்படின்னு கேட்டார் சைமன். அவருடைய மனைவி கோபத்துல கொதிச்சுட்டாங்க. நான் சமைச்சிருக்கேன், ஆனா அது உங்களுக்கு இல்ல. நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்கீங்க போல தெரியுது. கம்பளி துணி வாங்கிட்டு வரேன்னு காலையில வெளியில போனீங்க, ஆனா வெறும் கையோட திரும்பி வந்திருக்கீங்க. பத்தாததுக்கு யாரோ பொறுக்கிய கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போதும் மார்ச்சியோனா, கோவத்துல வார்த்தையை விட்டுறாத. அந்த பையன் யாருன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் சைமன். பணத்தை என்ன செஞ்சீங்க அத சொல்லுங்க முதல்ல அப்படின்னு கேட்டாங்க அவருடைய மனைவி. தன்னுடைய பாக்கெட்ல கையை விட்டு 3 ரூபல் நோட்டுகளை வெளியில எடுத்தாரு சைமன். எனக்கு பாக்கி பணம் கொடுக்க வேண்டியவங்க இன்னும் கொடுக்கல, அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச்சியானா உடனே அவருடைய கையில இருந்து அந்த பணத்தை பறிச்சு தன்னுடைய டப்பால பத்திரமா வச்சாங்க. எந்த குடிகாரனுக்கும் இங்க சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதோ உன்னுடைய நாக்கு அடக்கு, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளு அப்படின்னார். சைமன் எவ்வளவோ சொல்லியும் மார்ச்சியானா கேக்குற மாதிரி இல்ல. அவங்க கோவத்துல வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. ஆனா வாசல் கிட்ட வந்ததும் ஒரு நிமிஷம் நின்னு அந்த பையனை கவனிச்சு பாக்குறாங்க. மறுபடியும் தன்னுடைய கணவர்கிட்ட திரும்பி கேக்குறாங்க, இவன் நல்லவனா இருந்தா ஏன் ஒரு சட்டை கூட போடாம பணியில இருக்கணும் அப்படின்னு. உடனே சைமனும் அதத்தான் நான் உனக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் மார்ச்சியானாக்கு விளக்கி சொல்றாரு. நான் மட்டும் இவனை காப்பாத்தலைன்னா இவன் குளிர்ல நடுங்கி செத்து கூட போயிருப்பான். அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் என்னோட கம்பளியாம மேல போட்டு நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். மார்ச்சியோனா மறுபடியும் அந்த பையனை திரும்பி பார்த்தாங்க. அவனை பார்க்க பாவமாதான் இருந்துச்சு. அந்த ரூம்ல ஒரு ஓரத்துல ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தான். மார்ச்சியோனா, உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேள் அப்படின்னு சொன்னாரு அவங்களுடைய கணவர். உடனே மார்ச்சியோனாக்கு இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுடைய மனசு இழகிருச்சு. வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு அவங்கள சாப்பிட சொன்னாங்க. சைமனும் அந்த பையனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினார். மார்ச்சியோனாவும் அந்த டேபிள்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அன்போடையும் கனிவோடையும் அந்த பையனை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அந்த பையனோட முகத்துல ஒரு பிரகாசம். அவன் முகத்துல இருந்த வருத்தம் எல்லாம் போயிருச்சு. மார்ச்சியானாவை பார்த்து அவன் அன்போட புன்னகைக்கிறான். சட்டை கூட போடாம அந்த குளிர்ல நீயே உட்கார்ந்திருந்த அப்படின்னு கேட்டாங்க மார்ச்சியோனா. ஆமா, சட்டை இல்லாம அந்த குளிர்ல விரைச்சு போய் உட்கார்ந்திருந்தேன். சைமன் தான் என்னை பார்த்து என் மேல பரிதாபப்பட்டு அவருடைய கம்பளி ஆடையை எனக்கு கொடுத்து என்னை காப்பாத்தினார். நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இதற்கான சன்மானத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். மார்ச்சியோனா எந்திரிச்சு தான் தச்சிட்டு இருந்த தன்னுடைய கணவருடைய பழைய சட்டைய அவனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இத போட்டுக்கோ, இங்க எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பார்க்க போனாங்க. சைமன் அப்படின்னு மெல்ல கூப்பிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு அவரும் கேக்குறாரு. நாளைக்காக வச்சிருந்த சாப்பாடை நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க, நாளைக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு என்ன பண்றதுன்னு நாளைக்கு கவலைப்படலாம், இப்ப படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னார் சைமன். சரி, நான் காலையில இருந்துச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சதும் சைமன் வெளியில வந்தாரு. அவருடைய பிள்ளைங்கள்லாம் இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவருடைய மனைவி பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போயிருந்தாங்க. அந்த பையன் வெளியில ஒரு பெஞ்சில உட்கார்ந்துருந்தான். அவன் கிட்ட போய், நண்பா, வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், உடம்புக்கு துணி வேணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொன்னான் அந்த பையன். இத கேட்டதும் சைமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆம்பளைங்கன்னா வேலை செய்யணும்பா அப்படின்னு சொன்னாரு. ஓ, ஆம்பளைங்கன்னா வேலை செய்யணுமா, அப்ப நானும் செய்வேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். சரி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன், என் பேரு மைக்கேல்.
அப்படின்னு சொன்னான். சரி மைக்கேல், உன்னை பத்தி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அது உன்னுடைய விருப்பம். ஆனா நீ இங்க இருக்கணும்னா ஏதாவது வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க, நான் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னான் மைக்கேல். சைமன் தனக்கு தெரிஞ்ச செருப்பு தைக்கிற தொழில மைக்கேலுக்கு சொல்லி கொடுக்கறாரு. மைக்கேலும் ரொம்ப சீக்கிரமாவும் திறமையாவும் அந்த வேலையை செய்ய கத்துக்கிறான். 3 நாட்கள்ல அவன் ஒரு நல்ல பூட்ஸ் செஞ்சு படிச்சிட்டான். அவன் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருப்பான், அமைதியா இருப்பான், அப்பப்போ மேல பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சமா தான் சாப்பிடுவான், பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், எந்த நகைச்சுவையும் பண்ண மாட்டான். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவன் ஒரே ஒரு தடவை தான் சிரிச்சிருக்கான். அது முதல் நாள் மார்சியோனா அவனுக்கு உணவு கொடுத்தப்போ வந்த அந்த பிரகாசமான புன்னகை தான். நாட்கள் கடந்துச்சு, வாரங்கள் கடந்துச்சு. மைக்கேல் சைமன் கூடயே தங்கியிருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தான். சீக்கிரமே அவனுடைய புகழ் அந்த கிராமம் முழுவதும் பரவிச்சு. அவனுடைய செருப்பு தைக்கிற வேலை அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு. அந்த சுற்று வட்டாரத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய செருப்புகளை தைக்கிறதுக்காகவும் பூட்ஸுகளை தைக்கிறதுக்காகவும் செய்யறதுக்காகவும் சைமன் கிட்டையும் மைக்கேல் கிட்டையும் மட்டும்தான் வந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய வறுமை மாறிச்சு, கொஞ்சம் வசதியா ஆயிட்டாங்க. ஒரு நாள் சைமனும் மைக்கேலும் அவங்க வீட்டுல இருக்கும்போது 3 குதிரைகள் பூட்டிய ஒரு பெரிய தேர் அவங்க வீட்டுக்கு முன்னால வந்து நிக்குது. குதிரையை ஓட்டிட்டு வந்த அந்த வேலைக்காரன் இறங்கி பின்னால அந்த தேரோட கதவை திறக்கிறான். அதுல இருந்து நல்ல உயரமா விலையுயர்ந்த கம்பளி ஆடைகள் அணிஞ்சிருந்த ஒரு பெரும் பணக்காரர் இறங்குறாரு. அவர் நடந்து சைமனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இத மார்சியோனா ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. வேகமா ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. அந்த உயரமான பணக்காரர் குனிஞ்சு அந்த குடிசைக்குள்ள வராரு. சைமன் எந்திரிச்சு ரொம்ப பணிவா, ஐயா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இங்க யாரும் நல்ல செருப்பு தைப்பாங்களாமே, அது யாரு அப்படின்னு கேட்டாரு அந்த பணக்காரர். நான் தான் ஐயா அப்படின்னு சொன்னாரு சைமன். அந்த பணக்காரர் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து அந்த பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த வேலைக்காரன் வேகமா ஒரு பெட்டியை கொண்டு வாரான். அந்த பெட்டியில செருப்பு பூட்ஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு பயன்படுத்துற விலை உயர்ந்த லெதர் இருக்கு. அந்த லெதரை எடுத்து அந்த பணக்காரர் சைமன் கிட்ட காமிக்கிறார். இங்க பார், இந்த லெதர் ஜெர்மன்ல இருந்து வரவழைக்கப்பட்டது. இதோட விலை 20 ரூபல்கள். இத வச்சு நீ எனக்கு ஒரு நல்ல பூட்ஸ் தைக்கணும். குறைஞ்சது 1 வருஷத்துக்கு அது கிழிஞ்சு போக கூடாது, தரமானதா இருக்கணும். உங்களால முடியும்னா மட்டும் இந்த லெதரை வாங்கி வேலைய ஆரம்பிங்க, இல்லைன்னா வாங்காதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கண்டிப்போட சொன்னார் அந்த பணக்காரர். பூட்ஸ் மட்டும் தரமானதா இல்லைன்னா உங்களை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு மிரட்டல் வேற கொடுத்தார். சைமனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. மெல்ல மைக்கேல பார்த்து, நண்பா என்ன சொல்ற, நம்ம இந்த வேலையை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். மைக்கேல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சைமனும் மைக்கேல நம்பி அந்த வேலைய வாங்கிக்கிட்டாரு. அந்த பணக்காரர் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு தன்னுடைய இடது காலில் உள்ள பூட்ஸ கழட்ட சொன்னார். சரி, இங்க வந்து அளவெடு அப்படின்னு சைமனை பார்த்து சொன்னார். சைமனும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அதை கீழே விரிச்சு அவருடைய காலை அது மேல வச்சு வரைஞ்சு அளவெடுத்துக்கிட்டாரு. அவர் அளவெடுத்துட்டு இருக்கும் போது அந்த பணக்காரர் அந்த வீட்டை அப்படி சுத்தி பாக்குறாரு. மைக்கேல பார்த்து, இது யாரு அப்படின்னு கேக்குறாரு. என் கூட வேலை செய்யறவன் தான், அவன் தான் இந்த பூட்ஸ தைக்க போறான், அவன் இந்த வேலையில ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொன்னாரு சைமன். சரி சரி, நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும், 1 வருஷத்துக்காவது இந்த பூட்ஸ் நல்லா இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு 2வது முறையா எச்சரிச்சார் அந்த பணக்காரர். மைக்கேல் அவருக்கு பின்னால எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்து சிரிக்கிறான். ஏய், எங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, பூட்ஸ ஒழுங்கா தைக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு அதட்டினார் அந்த பணக்காரர்.
பிரமாதமா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா மைக்கேல். அங்க இருந்த அந்த பணக்காரர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா சைமன் சொல்றாரு, சரி நம்ம இந்த வேலையை எடுத்திருக்கோம், ரொம்ப கவனமா செய்யணும். அந்த ஆளை பார்த்தா ரொம்ப கோவக்காரரா தெரியுது, அதனால எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. செருப்பு தைக்கிறதுல இப்பதான் நீ பெரிய கில்லாடியாச்சே, அதனால நீயே செய் இந்த வேலைய அப்படின்னு சொன்னாரு. மைக்கேலும் சைமன் சொன்ன மாதிரி வேலைய ஆரம்பிச்சான். முதல்ல அந்த லெதரை ஒரு மேஜை மேல விரிச்சு 2ஆ மடிச்சு கத்தியால வெட்ட ஆரம்பிக்கிறாரு. மார்ஷியோனா அதை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. பூட்ஸ் எப்படி செய்யறதுன்னு அவங்க நிறைய வாட்டி பார்த்திருக்காங்க. ஆனாலும் மைக்கேலோட செய்முறை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. மைக்கேல் அந்த லெதரை வெட்டி தைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் பூட்ஸுக்கு தைக்கிற மாதிரி தைக்காம செருப்புக்கு தைக்கிற மாதிரி தைச்சிட்டு இருந்தா. மார்ஷியோனாக்கு மறுபடியும் ரொம்ப வியப்பா இருந்தது. ஆனாலும் அவங்க அதை வெளியில காட்டிக்கல. மதிய உணவுக்காக சைமன் வீட்டுக்கு வராரு. பார்க்கும்போது அந்த பணக்காரர் கொடுத்த லெதர்ல 2 செருப்பு தச்சு மேஜை மேல வைக்கப்பட்டிருக்கு. பகீர்னு இருந்தது சைமனுக்கு. எப்படி மைக்கேல், இந்த 1 வருஷமா நீ என்கிட்ட வேலை செஞ்சதுல எந்த தப்பும் பண்ணதில்லையே, ஆனா இப்போ பயங்கரமான தப்பு பண்ணிட்டியே. அந்த பணக்காரர் மிக தெளிவா தனக்கு உயரமான பூட்ஸ் வேணும்னு சொன்னாரு. ஆனா நீ என்னன்னா செருப்பு தச்சு வச்சிருக்க பாரு, இப்ப அந்த லெதரும் வீணா போச்சு. இவ்வளவு விலையுயர்ந்த லெதரை திருப்பி கொடுக்கணும்னா இப்ப நம்ம என்ன செய்யறது? ஐயோ மைக்கேல், நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே அப்படின்னு சைமன் திட்ட ஆரம்பிக்கும் போதே கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. யாருன்னு அவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது காலையில அந்த பணக்காரரோட வேலைக்காரன் ஒரு குதிரையில வந்திருந்தான். சைமன் கதவை திறக்கிறாரு. உள்ள அந்த வேலைக்காரன் வணக்கம் அப்படின்னு சொன்னாரு. சைமனும் வணக்கம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த பூட்ஸ பத்தி எங்க எஜமானி அம்மா ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. பூட்ஸா, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு சைமன். உங்ககிட்ட பூட்ஸ் தைக்க கொடுத்த எங்க எஜமா இப்ப உயிரோட இல்ல. அவர் இங்க இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே இறந்துட்டாரு. அதனால எங்க எஜமானி அம்மா என்ன சொல்லி விட்டாங்கன்னா, அந்த பூட்ஸ் தைக்கிறவங்க கிட்ட போய் பூட்ஸ் தைக்க வேண்டாம், காலையில நாங்க கொடுத்த லெதர்ல நல்ல மென்மையான செருப்பு தைங்க அப்படின்னு சொல்லு. ஏன்னா அவருக்கு இனிமே பூட்ஸ் தேவையில்லை, அவருடைய இறந்த உடல்ல போடுறதுக்கு மென்மையான செருப்பு தான் தேவைப்படுது. இது சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த வேலைக்காரன். உடனே மைக்கேல் தான் தச்சு வச்சிருந்த அந்த லெதர் செருப்புகளை எடுத்துட்டு வந்தான். 2 தட்டு தட்டினான். தன்னுடைய சட்டையாலேயே நல்லா தொடச்சான். பின்னர் அந்த செருப்பையும் மீதி இருந்த லெதரையும் அந்த வேலைக்காரன் கையில கொடுத்தான். அந்த வேலைக்காரனும் அதை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. வருஷங்கள் கடந்தது. இப்போ மைக்கேல் 6வது வருஷமா சைமனோட வீட்டுல இருக்கிறான். முன்ன இருந்த மாதிரியே தான் அவன் இப்பவும் இருக்கான். தேவைப்படும் போது மட்டும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவான். 2 தடவை தான் அவன் சிரிச்சிருக்கான். முதல் தடவை மார்ஷியோனா அவனுக்கு உணவு கொடுத்தப்போ, 2வது அந்த பணக்காரர் அவங்களுடைய குடிசைக்கு வந்திருந்தப்போ. சைமனுக்கும் மைக்கேலையும் அவன் திறமையா வேலை செய்யறதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போலாம் அவன் யாரு, எங்க இருந்து வந்தான் அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்களுடைய கவலையெல்லாம் ஒண்ணுதான், மைக்கேல் தங்களை விட்டு போயிடுவானோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. மார்ஷியோனா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் இங்க எங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சைமனும் மைக்கேலும் செருப்பு தைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து ஒரு குழந்தை ஜன்னல் வழியா பார்த்துட்டு, மைக்கேல் மாமா அங்க பாருங்க, அங்கே ஒரு அம்மா 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு தான் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். மைக்கேலும் வேகமா எந்திரிச்சு ஜன்னல் வழியா அந்த அம்மாவையும் 2 குழந்தைங்களையும் பாக்குறான். இப்போ என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு அம்மா 2 பெண் குழந்தைங்களோட அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. மார்ஷியானா போய் கதவை திறக்கிறா. அவங்கள பார்க்க நல்ல வசதியானவங்க மாதிரி இருந்தாங்க. அந்த குழந்தைங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு பெண் குழந்தையோட இடது கால் ஊனமா இருந்தது. சைமனும் மார்ஷியானாவும் அவங்கள ரொம்ப அன்போட வரவேற்று வீட்டுக்குள்ள உட்கார சொன்னாங்க.
இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஷூ தைக்கணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. பொதுவா நாங்க குழந்தைங்களுக்கு சின்ன ஷூஸ் தைக்கிறது இல்ல, ஆனா பரவாயில்ல பண்ணிடலாம், அதுக்கு தான் நம்ம பையன் மைக்கேல் இருக்கானே அப்படின்னு சொன்னாரு சைமன். இதெல்லாம் அவனுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அங்க மைக்கேல் அந்த 2 குழந்தைங்களையும் வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். சைமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன, குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்காங்க தான், ஆனாலும் ஏன் மைக்கேல் அவங்கள இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சார். அதுக்கப்புறமா சைமன் அந்த குழந்தையோட கால் அளவு எடுத்துக்கிட்டேவும் கேட்டாரு, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா, ஆனா அவளுடைய காலுக்கு என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, அவ பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா, இல்ல அவங்க அம்மா தான் காலை நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மார்ஷியோனாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன, நீங்க அவங்க அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் அவங்க அம்மா இல்ல, அவங்களுக்கு சொந்தமும் இல்ல, அவங்க எனக்கு அண்ணியும், ஆனா நான் அவங்கள தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. உங்க குழந்தைங்க இல்லையா, அப்படின்னாலும் நீங்க இவங்க மேல இவ்வளவு பிரியமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க மார்ஷியோனா. எப்படிமா நான் பிரியம் இல்லாம இருப்பேன், அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தது நான் தான், எனக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு, இவங்க தான் இப்ப என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண் குழந்தைகளை பத்தின முழு கதையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களோட அப்பாவும் அம்மாவும் ஒரே வாரத்துல இறந்துட்டாங்க. இவங்க அப்பா காட்டுல மரம் வெட்டிட்டு இருக்கும்போது மரம் அவரோட தலையில விழுந்து இறந்துட்டாரு. அதுல இருந்து 3வது நாள் இவங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, தனியாவே அவங்க பிரசவிச்சு இந்த 2 குழந்தைங்களை பெத்தெடுத்தாங்க. ஆனா பிரசவிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் போற நேரத்துல இந்த குழந்தை மேல விழுந்ததுனால அவளுடைய கால் நசுங்கிருச்சு. என்னுடைய கணவர் ஒரு விவசாயி, நாங்க இவங்களுக்கு பக்கத்து வீட்டுலதான் வசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு குழந்தை பிறந்து 2 மாதங்கள் ஆயிருந்துச்சு. அடுத்த நாள் காலையில நான் இவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க அம்மா இறந்து கிடந்தத பார்த்தேன். அதுக்கப்புறம் ஊர்ல எல்லா ஜனங்களும் கூடி இவங்க அம்மாவோட உடலை அடக்கம் பண்ணினோம். அப்போ அங்க இருந்த பால் கொடுக்கிற தாய் நான் ஒருத்தி தான். அதனால அந்த ஊர் ஜனங்கள் இந்த 2 குழந்தைங்களையும் என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. என்னோட குழந்தையோட சேர்த்து நான் இவங்க 2 பேருக்கும் பால் கொடுத்து வளர்த்தேன். என்கிட்ட நல்ல இளமையும் வலிமையும் இருந்ததால 3 குழந்தைகளுக்கும் நான் பால் கொடுத்து வளர்த்தேன். ஆனா கடவுளுடைய செயல், என் பையன் 2 வயசா இருக்கும் போது அவன் இறந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தைங்களே இல்ல. என் கணவர் செய்த விவசாயத்துல அவருக்கு நல்ல வருமானம் வந்துச்சு, எங்களுக்கு நல்ல வசதி வந்துச்சு. இப்போ என்னுடைய கணவர் இதே ஊர்ல பெரிய தொழிலதிபரா இருக்கார். ஆனா எங்களுக்குன்னு குழந்தைங்க இல்ல. இந்த குழந்தைங்க மட்டும் என் கூட இல்லைன்னா நான் தனிமையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இவங்க 2 பேரு தான் என்னுடைய சந்தோஷம், இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 2 பெண் குழந்தைங்களையும் கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மார்ஷியோனா, ஏழை குழந்தைங்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா குழந்தைங்களை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க. சைமனும் மார்ஷியோனாவும் அந்த அம்மாவையும் குழந்தைங்களையும் வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வந்தப்போ அந்த அறை ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. மைக்கேல் தான் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சா. அவருடைய முகத்துல ஒரு பெரிய வெளிச்சமும் மகிழ்ச்சியும் இருந்தது. அவன் சைமன் கிட்டயும் மார்ஷியோனா கிட்டயும் வந்து, அம்மா, ஐயா, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, கடவுள் என்னைய மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னான். சைமன் வந்து, மைக்கேல், நீ சாதாரண மனிதன் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது, உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவியா, அது ஏன் இந்த 3 நேரம் மட்டும் நீ சிரிச்ச?
நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தப்போ உன்னுடைய முகம் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இரவு என்னுடைய மனைவி உனக்கு உணவு பரிமாறும் போது உன்னுடைய முகம் பிரகாசிச்சது, நீ சிரிச்ச. அதுக்கப்புறம் 2வது முறையா அந்த பணக்காரர் நம்ம வீட்டுல இருக்கும் போது நீ சிரிச்ச. இப்போதான் 3வது முறையா நீ சிரிச்ச நான் பாக்குறேன். அது ஏன் நீ 3 முறை மட்டும்தான் சிரிச்ச? உன்னுடைய முகம் ஏன் இவ்வளவு பிரகாசமா இருக்கு மைக்கேல்? நீ எங்களுக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்டார். மைக்கேல் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னா, நான் தப்பு செஞ்சவன், கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாரு, இப்போ எனக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு, அதனாலதான் என்னுடைய முகம் இவ்வளவு வெளிச்சமா பிரகாசிக்குது. கடவுள் என்ன 3 உண்மைகளை கற்றுக்கொண்டு வர சொன்னாரு. நான் அதை கத்துக்கிட்டேன், அதனாலதான் 3 தடவை மட்டும் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னான் மைக்கேல். கடவுள் உன்னை ஏன் தண்டிச்சாரு? என்ன 3 உண்மைகள்? நீ என்ன கத்துக்கிட்ட? எங்களுக்கு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னு கேட்டார் சைமன். அப்போ மைக்கேல் சொன்னான், நான் ஒரு ஆண் தேவதை. சொர்க்கத்துல கடவுள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. இப்ப வந்தாங்களே 2 குழந்தைங்க, அவங்க அம்மாவோட உயிரை எடுத்துட்டு வர்றதுக்காக என்ன அனுப்புனாரு. அதனால நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் வந்தப்போ அந்த அம்மா தனியா யாருமே துணை இல்லாம அந்த குழந்தைங்களை பிரசவிச்சு ரொம்ப பலவீனமா படுத்திருந்தாங்க. அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களால அசையவே முடியல. நான் அங்க போனப்போ நான் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட உயிரை தான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவதூதனே, 3 நாளைக்கு முன்னாடிதான் என் கணவர் இறந்தாரு. இப்போ எனக்கு இந்த 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. எனக்கு அக்காவோ அம்மாவோ எந்த சொந்தங்களோ எனக்கு இல்ல. நானும் இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்? தயவு செஞ்சு என் குழந்தைகளை அனாதைகளாக்கிறாதீங்கன்னு. அவங்க அழுததை பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த 2 குழந்தைங்களை எடுத்து அவங்க கையில கொடுத்து பால் கொடுக்க சொல்லிட்டு நான் மறுபடியும் கடவுள்கிட்ட சொர்க்கத்துக்கு போனேன். இறைவா, அந்த தாயோட உயிரை என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இறைவன், நீ போ, அந்த தாயோட உயிரை எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்ல, 3 உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்குள்ள இருக்கிறது எது, எது மனுஷனுக்கு கொடுக்கப்படல, எதனால மனுஷன் வாழ்றான், அப்படிங்கிற 3 உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீ சொர்க்கத்துக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதனால திருப்பியும் பூலோகத்துக்கு வந்தேன். வந்து அந்த தாயோட உயிரை எடுத்தேன். பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்க அவங்க கையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுடைய உடல் ஒரு குழந்தையோட கால் மேல விழுந்து அது நசுங்கிருச்சு. நான் அவங்களுடைய ஆன்மாவை எடுத்துட்டு வானத்துல பறந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய காத்து அடிச்சது. அதனால என்னோட 2 ரெக்கைகளும் உடைஞ்சிருச்சு. நான் பூமியில திரும்பி விழுந்துட்டேன். அவங்களுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. உடுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம சுத்திட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. குளிரும் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அங்க இருந்த கோவிலுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தங்கி இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த கோவில் அடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால பசியிலையும் குளிர்லையும் அந்த இடத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன். அப்புறம்தான் சைமன் வந்தாரு. முதல்ல அவருக்கு எனக்கு உதவி செய்ய மனசு இல்லாம போயிட்டாரு. ஆனா திரும்பி வந்து எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு தன்னுடைய கம்பளி உடைய கொடுத்தாரு. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு. மார்ஷியோனா எனக்கு உணவு கொடுத்தாங்க. என்ன ரொம்ப அன்போடு விசாரிச்சாங்க. அந்த நிமிஷத்துல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் உண்மையை நான் கத்துக்கிட்டேன். மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்ன? அது அன்புதான், கடவுளுடைய அன்புதான். அன்புதான் தெய்வம் அப்படிங்கிறதா நான் கத்துக்கிட்ட முதல் உண்மை. 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பணக்காரர் இந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவனோட உயிரை எடுத்துட்டு போறதுக்காக கடவுளால அனுப்பப்பட்ட என்ன மாதிரி ஒரு தூதன் காத்துட்டு இருந்தான். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, பொழுது சாயறதுக்கு முன்னாடி அந்த பணக்காரரோட உயிர் அவரை விட்டு போயிடும்னு.
ஆனா அது தெரியாம அவரு ஒரு வருஷத்துக்கு அவருக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய இரண்டாவது உண்மைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனுக்கு எது கொடுக்கப்படல அப்படின்னா தனக்கே என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அறிவு மனுஷனுக்கு கொடுக்கப்படல. அதனால ரெண்டாவது முறையா நான் சிரிச்சேன். என் கூட உள்ள தேவதூதனை நான் பார்த்ததுக்காகவும் ரெண்டாவது உண்மைய நான் புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் சந்தோஷப்பட்டு நான் சிரிச்சேன். இன்னும் ஒரு உண்மைய நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கே, அதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். 6 வருஷம் ஆச்சு அந்த உண்மைய நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னைக்கு அந்த அம்மா 2 பெண் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தைங்களோட அம்மா இவங்களுக்காக தன் உயிரை எடுக்க கூடாதுன்னு கெஞ்சினாங்க. அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா அந்த குழந்தைங்களால வாழ முடியாது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க பால் ஊட்டி பாசத்தை கொட்டி அவங்கள அருமையா அழகா வளர்த்திருக்காங்க. அந்த அம்மா அந்த குழந்தைங்களை கட்டி பிடிச்சு அழும்போது எனக்கும் அழுகையா வந்துச்சு. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள வாழும் தெய்வத்தை நான் பார்த்தேன். அதுல இருந்து மனுஷன் எதனால வாழ்றான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தவறுக்கான விமோச்சனமும் கிடைச்சிருச்சு. அதனால 3வது தடவையா சிரிச்சேன். இதையெல்லாம் கேட்டதும் சைமனுக்கும் மார்ஷியானாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை வருஷமா ஒரு தேவதூதன் தங்களோட தங்கி இருந்ததை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மைக்கேலுடைய மனுஷ உருவம் அப்படியே தேவதூதனோட உருவமா மாறிடுச்சு. ஒரு சூரியனை மாதிரி அது பிரகாசிச்சுது. அவன் பேசின சத்தம் சொர்க்கத்திலிருந்து பேசின மாதிரி இருந்துச்சு. 3 உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷன் அன்புனாலதான் வாழ்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தாய் தன்னுடைய கவனிப்பும் அரவணைப்பும் தான் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பணக்காரன் தனக்கு ஒரு நல்ல பூட்ஸ் தேவைன்னு நினைச்சான். ஆனா நிஜத்துல அவனுக்கு தேவைப்பட்டது ஒரு சாதாரண செருப்பு தான். அதோட இத்தனை வருஷமா நான் எப்படி உயிரோட இருந்தேன்? வழியில போன சைமன் என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தானே. இந்த உலகத்துல எவ்வளவோ அநாத குழந்தைங்க எப்படி வாழ்றாங்க? தகப்பனும் இல்லாத தாயும் இல்லாத எந்த இரத்த பந்தமும் இல்லாத யாரோ ஒருத்தருடைய அன்புனாலையும் கவனிப்புனாலையும் கருணையினாலையும் தானே வாழ்றாங்க. அதனால தனக்கு என்ன தேவை, தன் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு கவனமா இருக்கிறதுனால மனுஷன் வாழல. அடுத்தவங்க மேல காமிக்கிற அன்பினாலையும் பரிவினாலையும் கருணையினாலையும் தான் மனுஷன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த தூதன் தெய்வத்தை துதிச்சு பாடினா. அப்ப அந்த குடிசையோட கூரை திறந்துருச்சு. ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி வந்து அவனை அப்படியே சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. சைமனும் மார்ஷியானாவும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய குடிசை பழைய மாதிரி இருந்துச்சு. அங்க யாரும் இல்லை, அவங்களும் அவங்க குழந்தைங்களும் மட்டும்தான் இருந்தாங்க. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நம்ம வாழ்றது, நம்மளை வாழ வைக்கிறது அன்பு மட்டும்தான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.